நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்டா படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல ரீசெண்டா கிராஜுவேட் ஆனாலும் சரி, இல்ல ஒரு 2 to 3 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, உங்க கெரியரை பூஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நான் சொல்ற இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸைட்டிங்கான பிசியோதெரபி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்கெட் த காலேஜ். காலேஜ்ல படிச்ச தியரிஸ் மட்டும் வச்சு உங்களோட கெரியரை பில்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது முடியாது. ட்ரை டு டெவலப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ். கண்டிப்பா உங்களோட ப்ராக்டிகல் நாலேஜும் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ் வச்சு மட்டும் தான் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண முடியும். செகண்ட் ஒன், சூஸ் அ மென்டார். அவங்க உங்களோட சீனியரா இருக்கலாம், இல்ல கூட படிச்ச ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல சக தெரபிஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய இன்ஃபுளுன்சர் கண்டென்ட் கிரியேட்டரா கூட இருக்கலாம். இவங்களுடைய டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய டெக்னிக்ஸை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அண்ட் இது உங்களுடைய ஸ்கில்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் ஸ்டெப், ப்ராக்டிஸ் டெய்லி அண்ட் அப்டேட் யுவர் செல்ஃப். நீங்க படிக்கிற டெக்னிக்ஸா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் பேஷண்ட் கிட்ட உங்களால ஃபிளாலஸா கொடுக்க முடியும். ஃப்ரீயா இருக்கும் போது ஆர்டிகல்ஸ் படிங்க. அப்பதான் ரீசன்ட் டெக்னிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நீங்க பின்னாடி லாக் ஆயிடுவீங்க. இந்த 3 டிப்ஸ் யூஸ் பண்ணி தான் பிசியோதெரபிஸ்ட் நிறைய பேர் அவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கரியரையும் பில்ட் பண்ணியிருக்காங்க.